டெட் எக்ஸாம் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த முதல் பருவத்துல நம்ம இயல் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த இயல் 2ல இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா திருக்குறள். இந்த திருக்குறளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த திருக்குறளை பத்தின சுருக்கம் பார்க்க போறோம். அதே மாதிரி உங்க பாடப்பகுதியில எத்தனை அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த அதிகாரத்துல என்னென்ன பாடல் கொடுத்துருக்காங்க, அந்த பாடலுக்கான விளக்கம் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை நம்ம இப்ப பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 1 மார்க் டைப்ல தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புன அந்த 1 மார்க் கொஸ்டினை படிங்க. இப்ப திருக்குறள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஆனா கிளாஸ் எடுக்கும் போது அதை பத்தி நிறைய விஷயம் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய அதோடைய அடிப்படை முழுசா புரிஞ்சு அதுக்கு பிறகு நான் அனுப்புற 1 மார்க் கொஸ்டினை படிச்சீங்கன்னா உங்களால புரிஞ்சு படிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாடப்பகுதி போவோம். ஃபர்ஸ்ட் இந்த திருக்குறளை பத்தின ஒரு சுருக்கம் நான் சொல்லிடுறேன். இது உங்க புக்ல இருக்காது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து 3 பால் பிரிவு இருக்கு. சரிங்களா? ஒண்ணு அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த 3 பால் பிரிவுகள் இருக்கு. சரிங்களா? அதுல அறத்துப்பால்ல எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல், இந்த 4 வகையான இயல்கள் வந்து அறத்துப்பால்ல இருக்கு. எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 38 அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள். சரிங்களா? சோ மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப 38 அதிகாரம் 380 பாடல்கள் வந்து அறத்துப்பால்ல வரும். அடுத்து பாருங்க பொருட்பால். இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இயல்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளியியல், இந்த 3 இயல்கள் இருக்கு. இந்த 3 இயல்கள் சேர்த்து அதிகாரங்கள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 70. சரிங்களா? 70 அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் 10 பாடல்கள். சரிங்களா? அடுத்து மூணாவது பாருங்க, மூணாவது பால் பிரிவு பாருங்க, இன்பத்து பால். இது வந்து களவியல், கற்பியல், இந்த 2 இயல்கள் இருக்கு. இதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா 25 அதிகாரங்கள் இருக்கு. சரிங்களா? இப்ப ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல 9 இயல்கள் இருக்கு, 133 அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் வீதம். 133 அதிகாரங்களுக்கு 1330 குறள்கள் வந்து இந்த திருக்குறள்ல இருக்கு. இதுதான் திருக்குறளை பத்தின சுருக்கம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்க பாடப்பகுதியில எத்தனை அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடப்பகுதி திருக்குறள்ல எத்தனை அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்கன்னா மொத்தம் 6 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. 1 கடவுள் வாழ்த்து, 2 வான் சிறப்பு, 3 நீத்தார் பெருமை, 4 மக்கட்பேறு, 5 அன்புடைமை, 6 இனியவை, இந்த 6 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 6 அதிகாரங்களுமே எந்த இதுல இருந்து எடுத்துக்கானா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், 3 பால்கள் இருக்கு சொன்ன. இந்த 6 அதிகாரங்களும் எதுல வரும்னா அறத்துப்பால்ல தான் வருது. சரிங்களா? அடுத்து பாருங்க எந்த இயல்ல வருது அப்படி பாத்தீங்கன்னா முதல் 3 பாடல்கள், இந்த முதல் உங்களுக்கு கொடுத்திருக்க 3 பாடல்கள், அதாவது கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, இந்த முதல் 3 வந்து பாத்தீங்கன்னா பாயிரவியல் அதுல இருந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? முதல் 3 பாடல்கள். அடுத்து இருக்க 3 பாடல்கள், 3 அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கட்பேறு, அன்புடைமை, இனியவை குறள், இந்த 3 அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இயல் கொடுத்திருக்காங்கன்னா இல்லறவியல் இருந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 1 மார்க்ல கேட்கலாம். இப்ப மக்கட்பேறு இது எந்த இயல் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம கரெக்டா இல்லறவியல்னு சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு வான் சிறப்பு இது எந்த இயல் கேட்டாங்கன்னா பாயிரவியல்னு சொல்லணும். எந்த பால் கேட்டாங்கன்னா அறத்துப்பால் சொல்லணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு பாடப்போகுது. இப்ப ஒவ்வொன்றுல இருந்தும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த திருவள்ளுவர் பத்தின நூல்வெளி அதை நம்ம பார்த்துருவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க நூல்வெளி பாருங்க. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கு பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். அவருடைய ஒவ்வொரு பாடலும் எந்த காலத்துக்கும் பொருந்தும். சரிங்களா? அர்த்தம் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். இவர் வந்து பாருங்க வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யல் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க திருக்குறள் வந்து
அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்றும் 3 பிரிவுகளை கொண்டது. அடுத்து பாருங்க, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை. முக்கியமான ஒரு கண்ணு கொடுத்தாங்க. திருக்குறளை இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் உண்டு. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதுதான் நூல்வழி. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கடவுள் வாழ்த்து அந்த அதிகாரம். இது பால் அறத்துப்பால், இயல் பாயிரவியல், அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இதுல இருந்து என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளுக்கு பாருங்க, அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் சொல்றாங்க. இந்த குறளுடைய விளக்கம் பாருங்க. இதுல பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. எழுத்துக்களுக்கெல்லாம் முக்கியமான எழுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஆ. ஆ என்ற எழுத்து இல்லாமல் தமிழ் மொழியில் எந்த உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ இயங்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆ என்ற எழுத்து இல்லாமல் தமிழ் மொழியில் எந்த உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ இயங்க முடியாது. பாருங்க, மொழியினுடைய அனைத்து எழுத்துக்களின் தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் ஆ என்னும் அகரமே முதலாவதாகவும் அடிப்படையாகவும் இருக்கிறது. அதை தான் சொல்றாங்க அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே போல கண்ணுக்கு தெரியும் இந்த உலகம், கோள்கள், உயிரினங்கள் அனைத்தும் தோன்றி இயங்குவதற்கு ஆதி பகவன் என்பவரே மூல காரணமாகவும் ஆற்றலாகவும் இருக்கின்றார். எப்படி ஆன்ற எழுத்துக்கெல்லாம் ஆதியோ, அதே மாதிரி இந்த கண்ணுக்கு தெரியும் இந்த உலகம், கோள்கள், உயிரினங்கள் அனைத்தும் தோன்றி இயங்குவதற்கு ஆதி பகவன் என்பவரே மூல காரணமாக இருக்கிறார். இறைவனே மூல காரணமாக இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் முதல் குறள். அடுத்து 2வது அதிகாரம் பாருங்க, வான் சிறப்பு. இது பால் அறத்துப்பால், இயல் பாயிரவியல், அதிகாரம் வான் சிறப்பு. இதுல என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வேலுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. சரிங்களா? பாருங்க, மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்துக்கு உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். இதுதான் இந்த பாடல். இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. விண் நின்று பொய்ப்பின் அப்படின்னு என்ன அர்த்தம்? மேகம் பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் பொய்த்து போனால் அதுதான் விண் நின்று பொய்ப்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, விரிநீர் வேலுலகத்து அப்படின்னா கடல் நீரால் சூழப்பட்ட பரந்த உலகமாக இருந்தாலும், கடல் நீரால் சூழப்பட்ட இந்த உலகம் பரந்த உலகமா இருந்தாலும், அடுத்து பாருங்க, உள் நின்று உடற்றும் பசி அப்படின்னா உலக உயிர்களின் உள்ளே நிலைபெற்று நின்று பசியானது கடுமையாக துன்புறுத்தும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகமே கடலால் சூழப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் மழை பெய்யலைன்னா உலக மக்கள் வறுமையாக துன்புறுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த குறள்ல ஒரு முரண் நகை இருக்கு. என்ன முரண் நகை இருக்கு? உலகத்தின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் வானத்திலிருந்து பெய்யும் மழை நீர் இல்லை என்றால் அந்த நீர் இருந்தும் பயனில்லை, உயிர்களை பசி வாட்டியே தீரும் என்பதே வள்ளுவர். உலகத்தை சுத்தி கடல் இருக்கு, தண்ணி இருக்கு, ஆனா அதை பயன்படுத்த முடியாது. மழை நீர் பொழிஞ்சாதான் உலகமே செழித்து வாழும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுல இன்னொரு குறள் கொடுத்துருக்காங்க பாருங்க, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்று அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படி சொல்றாங்க. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படி சொல்றாங்க. இந்த குறள் விளக்கம் பாருங்க. கெடுப்பதுவும் அப்படின்னா பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் தப்பித்து உலக உயிர்களின் வாழ்வை கெடுப்பதும் மழைதான். அடுத்து பாருங்க, கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும் அப்படி பாருங்க. அவ்வாறு மழை இல்லாமல் வறுமையுற்று கெட்டுப்போன உயிர்களுக்கு நல்வழியில் துணையாக நின்று மீண்டும் வளமளித்து அவர்களை வாழ வைத்து உயர்விப்பதும் அதே மழைதான் சொல்றாங்க. இந்த குறள்ல ஒரு சொல் சிறப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இக்குறளில் வள்ளுவர் அளபடை, அதாவது கொடுப்பதுவும் எடுப்பதுவும் என்னும் தமிழ் இலக்கண உத்தியை பயன்படுத்தி மழையின் அழிவுக்கு சக்தியையும் காக்கும் சக்தியையும் மிகவும் அழுத்தமாக உணர்த்தியுள்ளார். மனிதனை அழிக்கக்கூடிய ஆற்றலும் மழைக்கே உண்டு, அழியும் நிலையில் உள்ள மனிதனை காப்பாற்றி மீண்டும் உயர்த்தும் ஆற்றலும் மழைக்கே உண்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, நீத்தார் பெருமை. இந்த அதிகாரம் பால் அறத்துப்பால், இயல் பாயிரவியல், அதிகாரம் நீத்தார் பெருமை. இதுல என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இந்த இது அதாவதுன்னா முடியாத செயலையும் முடித்து காட்டுவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியர் சொல்றாங்க. இந்த குறளுக்கான விளக்கம் பாருங்க. செயற்கரிய செய்வார் பெரியர், அதாவது மற்றவர்களால் செய்ய முடியாது என்று
கைவிடப்படும் கடினமான செயல்களையும் தம் தளராத முயற்சியாலும் ஆற்றலாலும் முடித்து காட்டுவரே பெரியோர். அதுதான் செயற்கரிய செய்வார் பெரியோர் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, சிறியவர் செயற்கரிய செய்கலாதார். இது என்ன பண்றா, இது என்னால் முடியாது, இது சாத்தியமில்லை என்று சாக்கு போக்குகளை கூறி அத்தகைய அரிய செயல்களை செய்யாமல் ஒதுக்குவரே சிறியோர் சொல்றாங்க. இதனுடைய முக்கிய கருத்து என்ன, ஒருவர் பெரியவரா அல்லது சிறியவரா என்பதை அவரது பிறப்போ வயதோ பதவியோ செல்வமோ தீர்மானிப்பதில்லை, அவர் செய்யும் செயலின் அருமையே தீர்மானிக்கிறது அப்படி சொல்றாரு. அதாவது சாதனை என்பது பிறப்பால் வருவதில்லை, முடியாது என்பதை முடித்து காட்டுவதில் தான் மனிதன் பெருமை அடங்கியுள்ளது அப்படி சொல்றாரு. அடுத்து மக்கட்பேறு. இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா பால் அறத்துப்பால், இயல் இல்லறவியல், அதிகாரம் மக்கட்பேறு. இந்த குறள் பாருங்க, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படி சொல்ற. அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுவே மகிழ்ச்சின்னு சொல்றாரு. இந்த குறளுடைய விளக்கம் பாருங்க, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, பெற்ற பெற்றோர்களை காட்டிலும் அவர்களுடைய பிள்ளைகள் அறிவுடையவராக விளங்குவர்கள் தான் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அப்படி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, பெற்ற பெற்றோருக்கு மட்டுமின்றி, அப்படி அறிவாளியான பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பெற்ற பெற்றோருக்கு மட்டுமின்றி இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழும் அனைத்து உயிர்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியை தரும் அப்படி சொல்றாரு. இதோட இந்த குறளுடைய சிறப்பு அம்சம் என்ன, இக்குறளில் வள்ளுவர் பெற்றோருக்கு மட்டுமின்றி மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது என்கிறார். அதாவது ஒரு குழந்தை நல்ல அறிவுடையவராக வளரும் போது அது அந்த பெற்றோருக்கு மட்டும் பெருமை தருவதோடு நின்று விடாமல் சமுதாயம் முழுமைக்குமே நன்மையும் மகிழ்ச்சியும் தருவதாகும் அப்படி சொல்றாரு. இதே இதுல இன்னொரு குறள் இருக்கு, ஈன்ற பொழுதின் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா, தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படி சொல்றாரு. இந்த குறளுடைய விளக்கம் பாருங்க, ஈன்ற பொழுதின் அப்படின்னா ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்த அந்த தருணத்தில் அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் பெரிது உவக்கும் அப்படின்னா அந்த அளவிட முடியாத பெருமகிழ்ச்சியை அடைவாள். தன் மகனை சான்றோன் கேட்டாலும் பாருங்க, அதான் பாருங்க, தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னா எப்போது எனில் தன் மகளை நற்பண்புகளும் அறிவும் நிறைந்த சான்றோன் என்று சமுதாயம் புகழ்ந்து பேசுவதை கேட்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த குறளுடைய நுட்பமான கருத்து என்ன, தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது பிரசவ வேதனை தாண்டி ஒரு பேரின்பத்தை அடைகிறாள். ஆனால் அந்த மகிழ்ச்சியை காட்டிலும் தன் பிள்ளை சமுதாயத்தால் நல்லவன், அறிவாளி, சான்றோன் என்று போற்றப்படும் போது அடையும் மகிழ்ச்சி மிக மேலானது என்று வள்ளுவர் கூறுகிறார். அடுத்த அதிகாரம் பாருங்க, அன்புடைமை. இது பால் அறத்துப்பால், இயல் இல்லறவியல், அதிகாரம் அன்புடைமை. இதோட பாடம் பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரையர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களும் தமக்கே என்பார், அன்புடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். தம் உடம்பு கூட பிறருக்கு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட குறள் விளக்கம் பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னு என்ன, மனதில் அன்பு இல்லாதவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் செல்வத்தையும் எனக்கே உரியதுன்னு சொல்லுவாங்க என்று சுயநலத்தோடு தமக்கே வைத்துக் கொள்வார்கள். இது பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரிய சொல்லுவாங்க. அடுத்த லைன் பாருங்க, அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது மனதார அன்புடையவர்களே தங்களின் உடம்பையும் மற்றும் உயிர் உழைப்பு அனைத்தையும் பிறருடைய நலனுக்காகவே வழங்கி வாழ்வார்கள் அப்படி சொல்றாங்க. இந்த குறளுடைய சொல்லாட்சி சிறப்பு பாருங்க, என்பு என்பது பாத்தீங்கன்னா உடம்பில் உள்ள எலும்பை குறிக்கும் சொல்றாங்க. முக்கியமான விஷயம் பாருங்க, என்பு என்பது உடம்பில் உள்ள எலும்பை குறிக்கும். உடலின் கடினமான பகுதியும் உயிர் வாழ இன்றியமையாதமான எலும்பையே பிறருக்கு கொடுக்க துணிவார்கள் என்றால் அன்புடையவர்களின் தியாக உணர்வு எவ்வளவு மேலானது என்பதை வள்ளுவர் நியாயமாக உணர்த்துகிறார். இதுல இன்னொரு குறள் இருக்கு பாருங்க, அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அதாவது அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாத வெறும் எலும்பும் தோலும் தான், அன்பு இல்லாதது வெறும் எலும்பு தோல் தான், அது உயிரை கிடையாதுன்னு சொல்றாரு. இதோட குறள் விளக்கம் பாருங்க, அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்னா உள்ளத்தில் அன்பு கொண்டு வாழும் வழியில் இயங்கும் உடம்பே உண்மையில் உயிர் வாழும் உடம்பு ஆகும் சொல்றாரு. அத்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு, அந்த அன்பு இல்லாதவருடைய உடம்பு வெறும் எலும்பின் மேல் தோலை போர்த்தி வைத்திருக்கும் வெறும் உடம்பு, அதாவது பிணம், செத்த உடலுக்கு சமமானது அப்படி சொல்றாரு. இந்த குறளுடைய சொல்லாட்சி சிறப்பு பாருங்க, வள்ளுவர் இதில் உயிர்நிலை என்ற குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு மனிதன் மூச்சு விடுவதாலும் இதய துடிப்பாலும் மட்டும் உயிருடன் இருப்பதாக கருத முடியாது, அவன் உள்ளத்தில் அன்பு இருந்தால் மட்டுமே அவன் உயிருள்ள மனிதனாக கருதப்படுவான், அன்பு இல்லை என்றால் அவன் நடமாடும் பிணந்தான் சொல்றாரு. சரிங்களா? அடுத்த 6வது பாருங்க,
6வது அதிகாரம் வந்து இனியவை குரல். இது வந்து பால் வந்து அறத்துப்பால், இயல் இல்லறவியல், அதிகாரம் இனியவை குரல். இதுல பாடல் பாருங்க. பணிவுடையான் இன்சொலான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலங்களாகும், மற்றவை அணிகலங்கள் ஆகான்னு சொல்றாரு. குரல் விளக்க பாருங்க. பணிவுடையான் இன்சொலான் ஆதல், ஒரு மனிதன் பிறரிடம் அடக்கமும் உடையவனாகவும் இனிய சொற்களை பேசுவனாகவும் விளங்குவதே அதைத்தான் பணிவுடையவன் இன்சொலான் ஆதல் சொல்றாரு. அடுத்து பாருங்க. ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற அப்படின்னா அவனுக்கு உண்மையான அணிகலன் வந்து பாருங்க இந்த பண்பும் பிறரோட அடக்கமா பழகுறது தான் உண்மையான பண்பு. அதை தவிர்த்துட்டு உடலுக்கு அழகு சேர்க்கும் தங்கமோ வைரமோ போன்ற பிற பொருட்கள் உண்மையான அணிகலன்கள் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த குறளுடைய சொல்லாட்சி சிறப்பாருங்க. வள்ளுவர் வெளித்தோற்றத்திற்கு அணியும் ஆடம்பர நகைகளை சிறந்த அணிகலன்களாக கருதவில்லை. ஒரு மனிதனின் நற்பண்புகளான பணிவும் இனிமையான சொல்லுமே அவனுடைய ஆளுமைக்கு மெருகூட்டும் உண்மையான நிலையான நகைகள் அப்படின்னு சொல்றாரு. இதுல இன்னொரு குரல் பாருங்க. இனிய உளவாது இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவரம் தட்டுன்னு சொல்றாரு. அதாவது இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும் போது காய உண்பதற்கு சமமாகும் சொல்றாரு. இதோட குரல் விளக்கம் பாருங்க. இனிய உளவாது இன்னாத குரல் அப்படின்னா நன்மை தரும் இனிய சொற்கள் பேச பல இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் புண்படும் கடுமையான சொற்களை பேசுவது, அதான் இனிய உளவாது இன்னாத குரல் சொல்றாரு. ரெண்டாவது பாருங்க. கனி இருப்பு காய்கவரும் தற்று, அதாவது இனிமையான சுவையுடைய பழங்கள் மரத்தில் இருக்கும்போது அவற்றை விட்டுவிட்டு சுவையற்ற காய்ந்த அல்லது கசப்பான காயை தேர்ந்தெடுத்து உண்பதற்கு சமமாக சொல்றாரு. இதோடைய ஊமை சிறப்பாருங்க. வள்ளுவர் இதில் சொற்களுக்கு பழத்தையும் காயையும் ஊமையாக காட்டியுள்ளார். இச்சொல் உடலுக்கும் மனதிற்கும் இன்பம் தரும் கனி போன்றது, கடுஞ்சொல் வந்து சுவையற்ற துன்பம் தரும் காய் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதுதான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.